Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் எங்கே நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் ப்ரைஸ் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிறது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் ஒரு நாளைக்கு ஏன் ஒரு ட்ரேட் தான் எடுக்கணும்னு சொல்கிறீங்க, அப்புறம் சிஸ்டம் ஏன் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த ஆன்சருக்கு நிறைய வீடியோ நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இருந்தாலும் புதுசாக வரவங்க கமெண்ட்டில் கேட்குறாங்க. அந்த கமெண்ட்ஸில் ஒருத்தருக்கும் என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஒரே கேள்வியை 10 நண்பர்கள் கேட்டாங்க அப்படின்னா அந்த நண்பர்களுக்காக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் இந்த வீடியோ வருது. சரி, நாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் நான் நிறைய வெபினாரில் அட்டென்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு சக்ஸஸ் கம்மியாக வருது. ஓகேங்களா? இதுக்கும் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கும் ரெண்டும் ஒரே கொஷின் தான். ஒரே கொஷினுக்கு 2 கொஷினாக இருக்கலாம், ஒரே ஆன்சர் தான். ஓகேங்களா? நீங்கள் ஒரு வேளை நிறைய வெபினார் அட்டென்ட் பண்ணியிருக்கலாம், செமினார் அட்டென்ட் பண்ணியிருக்கலாம், ஏன் பெய்டு கிளாஸ் கூட நீங்கள் போயிருக்கலாம், அப்புறம் பெய்டு ஸ்ட்ராட்டஜி கூட நீங்கள் வாங்கியிருக்கலாம், அப்புறம் ஃப்ரீ கோர்ஸ் கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் ரைட், அட்டென்ட் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் உங்களால் சக்ஸஸ் சைடு போக முடியாததுக்கான காரணம் என்ன? ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? எல்லாம் புரியுது, ஆனால் ட்ரேட் பண்ணால் ஃபெயில் ஆகுது. இப்போ தொடர்ந்து ஒரு 5 நாள் ட்ரேட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, இந்த கம்ப்ளீட் விஷயம் கற்றுக்கிட்டீங்க, ஒரு 5 நாள் ட்ரேட் பண்ணுங்க, ப்ராஃபிட்டு. 6வது நாள் 7வது நாள் 2 நாள் லாஸ் ஆகிடுது. ஓகேங்களா? இந்த 6வது நாள் 7வது நாள் லாஸ் ஆக சொல்ல இந்த 5 நாள் ப்ராஃபிட்டு, அதாவது என்ன சொல்கிறது, அது பிளாங்க் ஆகிடுது. 5 நாள் ப்ராஃபிட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பிரச்சனை. ஏன் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ ஒரு நீங்கள் உங்களுடைய டைமிங், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, இந்த 5 ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டீங்களா, இதில் ஏதாச்சும் ஒரு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ட்ரேட் எடுக்கிறீங்க. இப்போ அந்த ஒரு ட்ரேடில் நீங்கள் பாஸோ ஃபெயிலோ ஆகிடுறீங்க. ஓகேங்களா? பாஸோ ஃபெயிலோ ஆகிடுறீங்க. அந்த பாஸோ ஃபெயிலோ ஆகிட்டு தான் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அந்த ட்ரேட் அப்படின்னா, அந்த ட்ரேடுக்கு நீங்கள் கிரீடம் வச்சுக்குவீங்க. நான் ஜெயிச்சிட்டேன், இன்றைக்கி எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு, எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஓகே, அந்த கிரீடம் உங்களை இறக்கி விட்டுரும். இப்போ அது ஒரு பிஸ்னஸாக நினச்சி பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு 1 lakh rupees ஒரு பிஸ்னஸ் பண்ண சொல்ல ஒரு 3000 ரூபாய் ப்ராஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு வருவீங்க. எனக்கு 3000 ரூபாய் கிடச்சிச்சு, எனக்கு 3000 ரூபாய் இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. கண்டிப்பாக கிடையாது. நான் இந்த பிஸ்னஸில் என்னென்னா, உங்களுக்கு நீங்களே டமாரம் சொல்லுவாங்க, டமாரம் அடிச்சுக்கிங்க. எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட், இன்றைக்கி ப்ராஃபிட். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸுங்களாம் ஆகிட்டோன்னா ஒரு நாள் ப்ராஃபிட் உங்களுக்கு ஒரு ரொம்பவும் இம்ப்ரெஸ் பண்ணி விட்டுரும். இந்த ப்ராஃபிட்டு ஓகே, இந்த ப்ராஃபிட் உங்களுக்கு நீங்களே கிரீடம் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இது மெயின் பிரச்சனை. அதாவது நீங்கள் எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்களோ அப்போ என்னென்னா, நெக்ஸ்ட் அந்த ஹோல் டேஸ் இன்னும் ஒரு 5 hours இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஆகுனா, நம்மக்கிட்ட தான் நீங்கள் ப்ராஃபிட் இல்லை, இதில் ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து பார்க்கலாமே, இன்னொரு ட்ரேட் பண்ணி பார்க்கலாமே. ஓகே, இன்னொரு ட்ரேட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த கற்றுக்கிட்டீங்களா இந்த ஸ்ட்ராட்டஜியை மறந்துடுவீங்க. இது ஃபஸ்ட்டு ட்ரேடில் இதெல்லாம் அப்ளை பண்ணுவீங்க. செகண்ட் ட்ரேடில் உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வகுத்துட்ருக்கீங்களா, இந்த ரூல்ஸை கம்ப்ளீட்டாக மறந்துட்டு அந்த செகண்ட் ட்ரேடில் என்ட்ரி ஆவாங்க. இது 90% ட்ரேடர்ஸ் அவங்களுடைய ஃபார்முலாவை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. செகண்ட் ட்ரேடில் இங்கே வந்தால் தான் ரெசிஸ்டன்ஸு, இங்கே ப்ரீவியஸ் ஹை இருக்குது, இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டால் பெட்டராக இருக்கும். இவ்வளோ விஷயத்தை எந்த ஒரு 90% ட்ரேடர்ஸ் செகண்ட் டைம் ஆராய மாட்டாங்க, டிஸ்கஸே பண்ண மாட்டாங்க. இது மெயின் மிஸ்டேக்ஸ். ஏன் உங்களுக்கு ஒரே நாள் ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் இது, மெயின் ரீசன். ஓகேங்களா? அடுத்த ரீசன், இல்லை சார் எனக்கு நான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் தான் நான் பண்ணுவேன் அப்படின்றவங்க என்னென்னா, செகண்ட் சைக்காலஜிக்கல் லெவலில் ரொம்ப ட்ரபிள் ஆகிட்டுருப்பாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு எப்படி சொல்ல பாரு, ஒரு வேளை நெகட்டிவ், அவங்களுக்கு நெகட்டிவ் சொல்கிறேன், இது பாசிட்டிவ். ஒரு வேளை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டுருந்துச்சு, ஃபஸ்ட்டு ட்ரேடில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டுருந்துச்சு, ஆனால் நீங்கள் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தால் அப்போ என்ன நடக்குது, அந்த இடத்துல உங்களுடைய என்ன சைக்காலஜி வேலை செய்யும். இப்போ செகண்டில் ஏற்கனவே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டுருக்கு, செகண்ட் ட்ரேடு என்ட்ரி எடுத்துட்டிங்க. என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன யோசனைன்னா, அந்த லாஸை ரிகவர் பண்ணிடலாம், ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, இன்னொரு டைம் ட்ரேட் பண்ணி பார்க்கலாமே, குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டு ஏற்கனவே விட்ட லாஸையும் இப்போ இன்னொரு ட்ரேடும் பண்ணி அதுக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் வருமே தவிர, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் உங்களோட மைண்டில் பிளாங்க் ஆகிடும். அதில் எந்த டவுட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எஸ் அப்படின்னா ஆமாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சார் நீங்கள் சொல்கிறது ராங், நான் அப்படிலாம் கிடையாது, செகண்ட் ட்ரேட்லேயும் 3வது ட்ரேட் நல்லா ஸ்ட்ராங் மைண்ட் செட்லாம் இருப்பேன், எனக்கு இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது, பரவாயில்ல, திடீர்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் தெரிவிங்க.
ஏன்னா இது முழுக்க முழுக்க சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க. இப்போ என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது, ஓகேங்களா. அதாவது என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கில் இருக்கு இல்லைங்களா, அந்த லிங்க்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கிறாங்க இந்த என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். ஓகே, இது பாருங்கள், இன்றைக்கி மார்னிங்கில், இன்றைக்கி என்ன டேட், இன்றைக்கி ஃப்ரீ டெலிகிராம் சேனல். ஆக்சுவலி ப்ரைம் கூட கிடையாது, இது ஃப்ரீ டெலிகிராம் சேனல். இந்த சேனலில் மார்க்கெட் சைட்வேஸில் போகுது. உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு பாருங்கள். மார்னிங்கில் எத்தனை மணிக்கு, 10 மணி 25 நிமிஷம் மார்னிங் ஓப்பன் ஆனதில் நம்ம லைவில் இன்றைக்கி 10 மணி 25 நிமிஷத்துக்கு சைட்வேஸ் போகுது மார்க்கெட்டு அப்படின்னு நினச்சிருந்து பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள், அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் சைட்வேஸ், எங்கள் டைரெக்ஷன் பிடிக்கல. அதுக்கப்புறம் பாருங்கள், 1 மணி 13 நிமிஷத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரேடே உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். என்னுடைய ப்ரைமில் கூட இன்றைக்கி எந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் சென்ட் பண்ணவே இல்லை, ஃப்ரீயில் தான் அது ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போது 1 மணி 13 நிமிஷத்துக்கு ஒரே ஒரு ட்ரேட் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அவ்வளோதான். ஏன்னா மார்க்கெட்டு ஒரு டைரெக்ஷனே போகாத நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகேங்களா சார், என்ன சார் ஒன்றே ஒன்று தான் வந்திருக்குங்க, காலையில் 2-3 அனுப்பவே அப்படின்றாங்க. அவங்க அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ், ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கணும், ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க அக்ரெசிவ் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி என்னோட வியூ சென்ட் பண்ணிடுது. இப்போ என்னோட வியூ என்னென்னா, இந்த பக்கம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனால ஃபஸ்ட்டு மேலே போட்டு ட்ரை பண்ணிச்சு, செகண்ட் மேலே போட்டு ஒருவேளை ஃபால் ஆச்சுன்னா நம்ம ப்ரைஸ் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு என்னோடய வியூ ஃப்ரெண்ட்ஸ். அது சிம்பிள், இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் போய் ஸ்டடி பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கு ப்ரீவியஸ் ஆகி கூட 2 இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வருது. இதுக்கு இந்த இடத்துல மட்டும் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, அதுக்கு முன்னாடியும் 2 இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வருது. ஸோ அந்த இடத்துல சேலிங் கொடுத்து சிம்பிள் தான், வேறு பெரிய இந்த லாஜிக்கில் ஒன்றும் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. சேம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன், நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் எடுங்க. நான் சென்ட் பண்ணிக்கலாம், நான் 10-15 ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம், பையோ சேலோ. ஆமாம், ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், டார்கெட் ஹிட் ஆச்சு சொல்லலாம். அந்த டிசிப்ளினை கற்றுங்க. 1 or 2 ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள், அது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் லைவ் மார்க்கெட்டில் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் ஏதாச்சும் லிங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்களும் இது மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை பெறலாம். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு பாருங்கள். அதுக்கு உங்களுடைய பேர், ஐடினா உங்களுக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா, அதனோட அக்கௌண்ட் ஐடி, நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்களா ஸ்க்ரீன்ஷாட், அவ்வளோதான். இதை 3த்தையும் அனுப்பிச்சிங்கன்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். ஓகே, இது டெய்லி 1 or 2 இன்றைக்கி சென்ட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி ஆக்சுவலாக நேற்று தான். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னோடய வியூ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக இருக்கட்டும், ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இருக்கட்டும், என்னுடைய பர்சனல் வியூஸ் என்னென்ன இருக்குதோ எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆனது கூட சென்ட் பண்ணுவேன். ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆனால் சரி, டார்கெட் ஆனால் சரி, உங்களுக்கு அந்த அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் நான் சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ புரியல அப்படின்னா இன்னொரு டைம் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.